ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்த வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா. பிரம்மோற்சவத்தின் 13ஆம் திருநாளாக அமைகிறது வெள்ளி ஹனுமந்த வாகனம். வெள்ளி ஹனுமந்த வாகனத்திலே ஜம்பகேசனான ஸ்ரீராஜகோபாலன் கோதண்டம் ஏந்தி ராமபாணத்தை தரித்து தனது அதி அற்புதமான தாசானுதாசனான ஸ்ரீ ஆஞ்சநேயனின் மீது எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றான். ஸ்ரீ ராமதாசனே, சொல்லின் செல்வனே, அஞ்சனையின் அருந்தவ புதல்வனே, நித்திய சிரஞ்சீவியே, வாயுவின் குமாரனே, 9 கிரகங்களையும் தன் வாலில் ஏற்றவனே, பக்திக்கு இலக்கணமே, அடக்கத்தின் மறு வடிவமே, நவவியாக்கரண மகா பண்டிதனே, மகா பல பராக்கிரமனே, அஷ்டமா சித்துக்களை பெற்றவனே, விஸ்வரூபமெடுத்து நின்றவனே, சுந்தர காண்டத்தின் நாயகனே, இலங்கையை தீக்கிரையாக்கியவனே, ராமநாமத்தின் வடிவமே, ஸ்ரீ ஆஞ்சநேயனே, உன் திருத்தாள் சரணம் என்று பக்தர் குழாம் ஸ்ரீ ஆஞ்சநேயனை கண்டு இருகரம் கூப்பி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமவென்று ராமநாமத்தை செப்பிய வண்ணம் பகவானையும் பக்தனையும் ஒருங்கே கண்ட ஆனந்தத்தை வெளிப்படுத்த ஸ்ரீ ஆஞ்சநேயன் தன் பிரபுவான ஸ்ரீராமனே தன் மீது எழுந்தருளி அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான வைபவத்திலே தன்னையும் மறந்து வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரது குறைகளும் நீங்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்த வண்ணம் காட்சி தருகிறான் நமது ஜென்மகாரண்ய கஷேத்திரத்திலே. வீரமாருதி, கம்பீர மாருதி, கானமாருதி, ராமகானமாருதி, தாசமாருதி, ராமதாசமாருதி, பக்தமாருதி, ராம பக்தமாருதி. இவ்வாறு ஹனுமனுடைய பிரபாவங்களை மகிமைகளை சொல்ல வேண்டுமென்னால் 1000 நா கொண்ட ஆதிசேடனும் இவரது பெருமையை கூற வியலாது என்பதே உண்மை. சிவபிரானே அஞ்சனையின் குமாரனாக அமாவாசை திதியிலே மார்கழி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே அற்புதமாக எழுந்தருளி ராமனுக்காக தன்னையே அர்ப்பணித்து உச்சி முதல் உள்ளம் பாதம் வரை அனைத்திலுமே ராமநாமத்தை ஏற்றவனாக ராம பக்தி சாம்ராஜ்யத்தின் நாயகனாக திகழ்ந்தவன் ஹனுமான். அலை கடல் கடந்து அன்று அன்னையை கண்டு வந்தான். மலைதனை பெயர்த்து வந்து இலக்குவன் மயக்கம் தீர்த்தான். சிலை வீர ராமன் நாமும் செபித்திடும் செம்மனத்தான். கலையெல்லாம் கற்ற வாயு தனையனை கருத்துள் வைப்போம் என்று கம்பநாட்டாழ்வான் சொல்லுமா போலே சொல்லின் செல்வனாக விளங்கி ராமனுக்கு தாசனாகி அன்னை சீதா பிராட்டியின் மனக்குறையை தீர்த்து வைத்து அசோகவனத்தை அழித்து ராமபிரானினுடைய மகிமையை பறைசாற்றி மீண்டும் ராமனிடத்திலே திரும்பி அன்னையின் மேன்மையை பெருமையை கூறி ராமராவண யுத்தத்திலே நடுநாயகமாக விளங்கி ராமபிரானுக்கு வெற்றியை அற்புதமாக தந்தருளி ஸ்ரீ ராமஜெயம் என்று ராமபிரான் பெற்ற வெற்றியை
சீதா மாதாவினிடத்திலே உரைத்து அந்த தாயினுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரனானவன் ஆஞ்சநேயன். எனவே ஹனுமானுக்கு நிகரான மாவீரம் படைத்தவர்கள் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ராமாயணத்திலே அற்புதமான கைங்கரியத்தை செய்தவன் நமது பக்த ஹனுமான். ராமாயணம் மட்டுமல்லாமல் துவாபர யுகத்திலும் பகவான் ராமனே கிருஷ்ணனாக அவதாரம் செய்தபடியினாலே கிருஷ்ணனையே ராமனாக கண்டு அவரின் உத்தரவை ஏற்று மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனின் கொடியிலே அமர்ந்து பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தவனும் அனுமன்தான். பகவான் கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதைக்கு முதலாக விளக்கம் அருளியதும் ஆஞ்சநேயனே. இவ்வாறு அனுமனுடைய பெருமைகள் கணக்கிலடங்காதவை. எனவே ஆஞ்சநேயனை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு புத்தி, பலம், தைரியம், வீரம் என்று அனைத்தையும் அவர் ஒருவரே அருளிவிடுவார். எனவேதான் நாம் ஹனுமனை தினந்தோறும் வணங்க வேண்டும். வெண்ணெய் சமர்ப்பிப்பதும் வெற்றிலை மாலை சமர்ப்பிப்பதும் ராமநாமத்தை எழுதி அந்த ஹனுமனுக்கு சமர்ப்பிப்பதும் அமோக பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். எனவே நாம் வாழ்வில் வெற்றி பெற ஸ்ரீ ஆஞ்சநேயனின் பதம் பணிந்து அவன் மூலம் ராமனுடைய அருளை பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி ராமனாக காட்சி தரும் கோபாலனின் மலரடி பணிந்து சகல சௌபாக்கியமும் பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.